ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் ப்ரெட் பண்ணேன். ஆக்சுவலாக செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு இந்த ப்ரெட்டு பண்ணது. ஆக்சுவலாக சைடில் எல்லாமே ஹார்ட் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, உள்ளேயும் சாஃப்டாக இருந்தது, சைட்லேயும் சாஃப்டாக இருந்தது. அப்புறம் டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக வார்ம் மில்கில் மூணு டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அப்புறமா 2.25 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு போட்டு அது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வீடியோ பார்த்துட்டு நான் வச்சுட்டே இருந்தேன், சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் பண்ணணும், ஒரு நாள் நானே பண்ணணும், நான் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆக்சுவலாக நான் ப்ரெட்டு வித் ஜாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப எடுக்க மாட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் நாளாகவே அது பண்ணி நான் சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜாம் கூட வாங்கி வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. அதுவும் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ப்ரெட்டு பண்ணுறதுக்கு வந்து மைதா மாவு வந்து 4 கப்பு போட்டிருக்கிறேன். அப்புறமா உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டுட்டு கூடவே பட்டரை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போடணும். ஸோ அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இங்கே நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அதுவும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டு பால் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடு சேர்ந்து நேற்று என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வந்து என் சின்னதுக்கு வந்து லஞ்சு கொடுத்து விடலை. என்னென்னா எல்லா வீக்குமே நம்ம அவளுக்கு ஸ்கூல் லஞ்சு புக் பண்ணுவோம். அதோடு சேர்ந்து 2 நாள் நான் கொடுத்து விடுற மாதிரி இருக்கும், இல்லைனா 3 டேஸ் நான் கொடுத்து விடுவேன். அதை லஞ்சை பொறுத்து, அந்த வீக்கில் என்னென்ன லஞ்ச் இருக்கிறோ அதை பொறுத்து அவளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை நாள் பிடிச்சிருக்கோ அதை அவளுக்கு புக் பண்ணுவேன். பேலன்ஸ் வந்து நான் கொடுத்துடுவேன். அது வந்து ஹஸ்பண்ட் தான் புக் பண்ணுவாங்க. என்ன ஆகிடுச்சுன்னா, லாஸ்ட் வீக் புக் பண்ணிவிட்டு வந்து சொன்னாங்க, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நம்ம கொடுத்து விடணும், மற்ற நாள்லாம் ஸ்கூல் லஞ்ச் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே அவளுக்கு கொடுத்து விடணும்னு சொல்லிட்டு. நேற்று டியூஸ்டேயா, அதோட சேர்ந்து மண்டே அவள் ஸ்கூலுக்கு போகல. மண்டே காலில் அந்த இது குத்திடுச்சு, பென்சில் ஷார்ப் வந்து குத்திச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் அவள் ஸ்கூலுக்கு போகலை. அதனால் அதை கேன்சல் பண்ணாங்க. அப்போவும் சொன்னால், அப்பா கேன்சல் பண்ண வேண்டாம், லஞ்ச் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போ அவள் ஏன் எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் அப்போது அவள் தெரியாமல் ஏதோ சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். பட் அப்போவும் அவங்க டியூஸ்டே நான் புக் பண்ணலன்றது எனக்கு சொல்லவே இல்லை. இப்போ நான் அந்த ஈஸ்ட் பாலும் அப்புறம் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹஸ்பண்டும் என்கிட்ட சொல்லலை, ஸோ நானும் கொடுத்து விடலை. நேற்று என்ன ஆகிடுச்சு, ஸ்கூலுக்கு போனப்போ லஞ்ச் அவள் கொண்டு வரல இல்லையா. லஞ்ச் டைமில் வந்து நேம் ரீட் பண்ணுவாங்களா, யாரெல்லாம் ஸ்கூல் லஞ்சு அவங்களெல்லாம் செப்பரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. சில பேர் பேக் லஞ்ச் கொண்டு வராங்க, ஸோ அதுக்காக. அப்போ இவளுக்கு நேம் வரவே இல்லையா. ஸோ அதனால் இவள் என்னாச்சுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்கா. அப்போ மேம் கேட்டாங்களா, என்னாச்சு தர்ஷிகா, உனக்கு வந்து லஞ்ச் புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவள் வந்தோடனே என்கிட்ட கேட்டா, என்னம்மா எனக்கு லஞ்ச் புக் பண்ணலையா அப்படின்னு. அவள் கேட்டப்பறம் தான் எனக்கே தெரியும் லஞ்ச் புக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லஞ்ச் இருந்திருக்குது. ஒரு குழந்தை வரல போல், புக் பண்ணியிருக்கு, பட் அன்றைக்கி லீவு போல். ஸோ அந்த லஞ்சை அவளுக்கு கொடுத்துருக்காங்க. அவள் அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் என்கிட்ட இப்படி சொன்னான், இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணவே இல்லாமா, அதனால் மேம் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு பையனோடது லஞ்ச் இருந்துச்சு, ஸோ அதுதான் எனக்கு கொடுத்தாங்க, அவன் வரல, அவன் ஆப்சென்ட், ஆனால் புக் பண்ணியிருந்தது இருந்துச்சு, அது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஹஸ்பண்ட் கிட்ட மெசேஜ் பண்ணேன், இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்லலாம் இருந்தாங்க. ஸோ மெசேஜ் பண்ணோடனே அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க. டியூஸ்டேக்கு தான் புக் பண்ணல, டியூஸ்டே நம்ம கொடுத்து விடுற மாதிரி இருந்திருக்கு, மற்ற எல்லா நாளுமே அவளுக்கு புக் பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் போயிடுச்சு. சரி இருக்கட்டும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே தானே அதை கொடுத்துட்டாங்களா, அதனால ஓகே. இல்லைனா லஞ்ச் இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நான் அப்படின்னாலும் உடனே போய் கொடுத்துருக்கலாம். பட் ஃபோனும் வரல, அதனால ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்படி ஆனோன்னு எனக்கே இதாக இருந்துச்சு. அப்போ தான் அவள் சொன்னான், நான் புக் பண்ணுறது வந்து நம்ம கேன்சல் பண்ணாமல் இருந்தோன்னா, இந்த மாதிரி யாராவது புக் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லஞ்சை வந்து கொடுப்பாங்களாம். அதுதான் அவள் அன்றைக்கும் சொல்லியிருக்கா, நான் போகலை, என்னோடது கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கா. அப்போ எங்களுக்கு புரியவே இல்லை, இப்படி அவள் சொல்கிறது எதுக்காக சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்தா இதுதான் ரீசன்றது அன்றைக்கி தான், நேற்று தான் அவளோட சிச்சுவேஷனை தெரிஞ்சப்பறம் நானே ரியலைஸ் பண்ணேன், எனக்கே தான் புரிஞ்சுது. அதோட சேர்ந்து நான் ப்ரெட்டுக்கு வந்து எல்லாமே மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு அப்புறம் இனி பசங்களுக்கு பிக் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு நான் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படியே லஞ்சை சாப்பிட்டுட்டு
ரெடி ஆகிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்ல. அப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி வச்சுட்டு போய் பசங்களை பிக் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றதுக்கும் வந்துட்டேன். லஞ்ச் டைமும் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நீ குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்குள்ளே ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம அதுவும் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடணும். அதான் பார்த்துட்ருக்கேன் டைமிங்கு. இப்போ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னா, மீன் குழம்பு தான் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மீன் இருந்துச்சு. ஸோ அதோட சேர்ந்து முருங்கைக்காய், மாங்காய் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் குழம்பு, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணேன். ஸோ அப்படி லஞ்சை சாப்பிட்டுட்டு நானும் ரெடியாகி வந்துட்டேன். இனி வந்து ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டு பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்தோடனே சாப்பிட்றதுக்கும் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று ஆக்சுவலாக இந்தியன் ஷாப் வாங்கியிருந்தாங்க. ஸோ கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம கட் பண்ணி வேக வச்சிட்டோன்னா பசங்க வந்தோடனே கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு போயிடலான்னு பார்த்துட்ருக்கேன். டைம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் எல்லாமே பண்ண முடிகிற அளவு பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கிறேன். ரெடி ஆகிட்டோன்னா நம்ம முடிச்சுட்டு அப்படி நம்ம கிளம்பிடலாம். அதனால தான் இங்கே ப்ரெட்டோட எதுவுமே நல்லா அழகாக ரெடியாகி வந்துட்டு டபுள் இதாட்டு வந்துருந்துச்சு. நம்ம வச்சுருந்து போனதை விடைக்கும் நல்லா டபுளாகி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு அதை இது பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து எடுத்து மறுபடியும் ஃப்ளாட்டாக்கி அதை ரோல் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். இனி ஜஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கை வச்சே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அதை மடித்து வைக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணுறதுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பண்ணி வந்ததுக்கு பிறகுமே டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. சைடு எல்லாமே சாஃப்டாக இருந்தது. முன்னமும் ஒரு நாள் என் பொண்ணு பண்ணா. அப்போ வந்து நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி அவள் வந்து அந்த ஃபுல் ப்ரொசீஜர் கரெக்டாக இது பண்ணல. ஜஸ்ட் அப்படி பண்ணா. அவளுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பண்ணால் நானும் பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. இப்படி ரோல் பண்ணி அந்த ப்ரெட் ட்ரையில் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு இன்னும் ரெடி ஆகிட்டுருக்கும். இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனப்புறம் நம்ம பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது ரைஸ் ஆகிறதுக்கு வச்சுட்டு அந்த கேப்பில் நான் வந்து கிழங்கும் கட் பண்ணி வச்சுட்டேன்னா அதுவும் ரெடி ஆயிடும். இதுவும் ரைஸ் ஆகிறதுக்கு வச்சுட்டேன். இனி கொஞ்சம் கிழங்கும் கட் பண்ணிட்டேன்னா அதுவும் வேக வச்சிடலாம். அப்போ பசங்க வந்ததுமே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். கிழங்கு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வாங்கின மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக பிளாக் கலர் தெரிஞ்சுது. பட் அதெல்லாமே கட் பண்ணிட்டு தான் வச்சேன். இங்கே வந்து அவனும் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வந்தேன். அதோட சேர்ந்து கிழங்கும் கட் பண்ணிவிட்டு இனி அதுவும் வேக வச்சுட்டு இனி ப்ரெட்டும் பேக் பண்ண வச்சிடணும்.
கிழங்கும் வேக வச்சுட்டேன். அதோட சேர்ந்து ப்ரெட்டையுமே பேக் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ப்ரெட்டும் பேக் ஆகிட்டு இருக்குது. இனி போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் பசங்களை பிக் பண்ண போயிடலாம். அது ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு, கிழங்குமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்படியே பசங்களை பிக் பண்ணதுக்கு போகணும். இதில் லைட்டாக மேலே பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு போக போகிறேன். ப்ரெட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே பசங்களை பிக் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். ப்ரெட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக வந்துச்சுது. அதோட சேர்ந்து அப்படியே பசங்களையும் பிக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்து என் சின்னதுலேருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களுக்கும் ப்ரெட் கட் பண்ணி கொடுத்தேன். அப்படி என் பெருசு வந்து நான் தான் ஸ்லைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ 2 பேருமா சேர்ந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஜாம் அண்ட் பட்டர் போட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது உள்ளேயும் செம்ம சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதனால் 2 பேருக்கும் கொடுத்தேன், நானும் சாப்பிட்டோம். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்லைஸில் நல்லா தெரியுதுல்ல, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவசரத்தில் இருந்துச்சு, பெருசு தான் கொஞ்சம் இது பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கவே என் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்தேன். என் பெருசோட ஃப்ரெண்டோட அம்மா அவளோட ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே எங்களோட டே அப்படி ஈவினிங் நல்லா போச்சுது. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்புறம் பசங்களுக்கெல்லாம் ஜாம், யாருக்கு ஜாம் வேணும் ஜாம் போட்டு கொடுத்தேன். அப்போது எனக்கு வந்து பட்டர் வித் ஜாம் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும். அதே மாதிரி தான் பெருசுக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.